இப்ப நீங்க கடைக்கு போறீங்க. சரியா, உங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க போறீங்க. அதாவது ஃபேன்சி ஐட்டம்லாம் வாங்க போறீங்க. சரியா, கடைக்காரர்கிட்ட போய் உங்களுக்கு தேவையான பொருளை பார்க்கணும், கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சரியா, ஸோ அப்போ இந்த கடைக்காரரு ஒரு பாக்ஸை காமிக்கிறாரு. ஒரு நிமிஷம். இந்த மாதிரி பாக்ஸை காமிச்சு உங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நாகும் இப்ப நீங்க வந்து ஒரு தோடோ, இதெல்லாம் ஃபேன்சி ஐட்டம் தான் ஃபுல்லா. சரியா, ஒரு தோடோ இல்ல ஒரு பொட்டோ இல்ல வளையலோ ஏதோ ஒண்ணு பார்க்க போறீங்கன்னா அப்ப இது மாதிரி காமிச்சா என்ன ஆகும்? உங்களுக்கு கோவம் வரும். சரியா, சோ அப்போ இதை அவாய்ட் பண்றதுக்காக கடைக்காரர் என்ன பண்ணிக்குவான்னு சொன்னா சின்ன சின்ன ட்ரேவா வச்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னா பொட்டெல்லாம் வச்சிருப்பாங்க ஒரு ட்ரேல. அப்புறம் இந்த மாதிரி தோடெல்லாம் இன்னொரு ட்ரேல அடுக்கி வச்சிருப்பாங்க. சரியா, ஸ்டட், அதுக்கப்புறம் வளையல், பேங்கிள்லாம் இன்னொரு ட்ரேல அது மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க. சரியா, அதுக்கப்புறம் ஹேர் பின்ஸ் இதெல்லாம் இன்னொரு ட்ரேல அடுக்கி வச்சிருப்பாங்க. சரியா, சோ அப்போ இந்த மாதிரி அடுக்கி வைக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு தேவையான டக்கு டக்கு நீங்க எடுத்துருவீங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறோம்ல, இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறோம்ல. சரியா, சோ இந்த இந்த மாதிரி ஸ்டேஜ்ல என்ன நம்ம சொல்லுவோம்? நம்ம இந்த மாதிரி வரிசையா அடுக்கி வைக்கிறோம். அப்ப என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஏதோ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணல. என்ன சொல்லுவோம்? நம்ம செட்டும்போம். சரியா, சோ அப்போ செட்டும்போம். சரியா, சோ என்ன செட்டுன்னு என்ன பண்ணா இப்ப எப்படி இருக்கிறது? ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கேன்? கிளிப்பெல்லாம் என்ன பண்ணிருக்கேன்? இப்படி மொத்தமா ஒரு பாக்ஸ்ல போட்டேன், செட்டா வச்சுட்டேன். அதே மாதிரி ஸ்பூன்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ. உங்க வீட்டுல ஸ்பூன்லாம் கிச்சனுக்குள்ள போறீங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஸ்பூன் இதெல்லாம். சரியா, இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா மொத்தமா ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருவாங்க. சரியா, சோ செட்டா வச்சிருப்பாங்க. சோ அப்போ செட்டா வச்சிருக்கும் போது என்ன ஆகும்? நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா, ஓகே. சோ அப்போ இந்த செட்டுன்னு சொல்லுவோம்ல, இப்ப பிராக்டிகல் லைஃப்ல இப்படி இருக்கு செட்டு. இதே மேக்ஸ் படி செட் எப்படி இருக்கும் நம்ம ஏற்கனவே நீங்க பாத்துப்பீங்க 9th. சோ அப்ப செட்னா எப்படி இருக்கும் சொன்னா குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். சரியா, நிறைய பொருளை என்ன பண்ணணும் சார்? இட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நிறைய எலிமெண்ட்ஸா ஒன்னா ஒரு செட்டுக்குள்ள போட்டு வச்சிருப்போம். இங்க எப்படி நான் வந்து ஒரு சின்ன கண்டெய்னர்ல வச்சு நிறைய கிளிப் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம், அதே மாதிரி நம்ம செட்டு எழுதும் போது என்ன பண்ணணும்னா செட் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். செட் பிராக்கெட் ஃபுல்லா நிறைய எலிமெண்ட்ஸை கம்பைன் பண்ணி எழுதுவோம். சரியா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இப்போ இந்த செட்டை வந்து நீங்க 9th பார்த்துருப்பீங்க. செட்டை வந்து எப்படி யூனியன் பண்றது, எப்படி இன்டர்செக்ஷன் பண்றது, அப்புறம் எப்படி அதோட என்ன சொல்றது யூனியன் பண்றது, இன்டர்செக்ஷன் பண்றது, அதெல்லாம் பார்த்திருப்போம். இப்ப அடுத்த லெவல் பார்க்க போறோம். சரியா, இப்ப இந்த வருஷம் அடுத்த லெவல் பார்க்க போறோம். ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம வந்து செட்டை பேஸ் பண்ணி பார்க்க போறோம். செட்டை ஃபர்ஸ்ட் செட்னா எப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த செட்டை பேஸ் பண்ணி அடுத்த லெவல்ல பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஒரு சினிமா தியேட்டருக்கு போறீங்க. சரியா, முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தியேட்டருக்கு போறோம்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டிக்கெட் கொடுப்பாங்க. என்ன பண்ணுவோம்னா டிக்கெட்டை வாங்கிட்டு பைசா கொடுப்போம், டிக்கெட்டை வாங்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்துருவோம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. சரியா, சோ இப்ப பெரிய சிட்டியா இருக்கட்டும், இப்ப டவுன் இல்லாம கூட நிறைய மாறிட்டு என்ன பண்ணுவாங்க? டிக்கெட் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா A1 A2 A3 அது மாதிரிலாம் கொடுப்பாங்க. இப்ப 3 பேருக்கு டிக்கெட் பாக்குறீங்க. சரியா, சோ அப்ப அந்த டிக்கெட் எப்படி இருக்கும்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் Q1 Q2 Q3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்படிதான் இருக்கும் டிக்கெட் எல்லாம். சோ அப்ப என்ன ஆகும் சொன்னா இந்த Q1 Q2 Q3 வந்து அந்த சினிமா ஆடிட்டோரியம் இருக்குல்ல, அங்க எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம போய் உட்காரணும். சரியா, சோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்? சரியா, சோ வரிசையா அப்படி இருக்கும் சீட்ஸ்லாம். இப்ப சினிமா தியேட்டர் எப்படி இருக்குன்னா இங்க ஸ்கிரீன் இருக்குன்னா ABCD இப்படி வரிசையா இருக்கும். EFGHI JKLMNOPQ அது மாதிரி வரிசையா இருக்கும். சரியா, சரி ஓகே. இப்ப Q1 Q2 Q3 வச்சுக்கோ. சோ இது 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 ABCDEF ABC இந்த மாதிரி வரிசையா இருக்குல்ல, இதெல்லாம் ஏரோல. இதுக்கு என்ன மீனிங் சொன்னா ஏரோ பீரோ சீரோ அது மாதிரி வரிசையா போகுது. சோ அப்ப Q1 Q2 Q3 சொன்னா Qரோ எங்க இருக்கு கண்டுபிடிக்கணும். சோ Qரோ இங்க இருக்கு. சோ அப்ப இந்த Q எதை சொல்லுதுன்னா எந்த ரோன்னு சொல்லுது? இந்த 1 2 3 இருக்குல்ல. சோ அந்த 1 2 3 என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ரோலையும் 10 சீட் இருக்குன்னு வச்சுக்கோ. 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு 10.
ஒரு உதாரணத்துக்கு 10 சீட் இருக்குன்னு வச்சுக்கோ. சோ அதே மாதிரி இந்த கியூ ரோல 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு 10 10. சோ 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு 10 சீட்ஸ் இருக்கும். சோ அப்போ இந்த Q1 Q2 Q3 அப்படின்னா கியூ ரோல ஃபர்ஸ்ட் சீட், கியூ ரோல செகண்ட் சீட், கியூ ரோல தேர்ட் சீட்னு கண்டுபிடிச்சு வைக்கிறோம். அப்படி நம்ம சினிமா தேட்டர்லாம் இப்ப. சோ அப்போ இது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இது ஆக்சுவலா இது பிராக்டிகல் லைஃப்ல நம்ம பாக்குறோம். சோ இதுக்கும் செட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, இதுல என்ன பண்றோம்னு சொன்னா, இப்ப கியூவையும் அதாவது இந்த ரோவையும் இந்த சீட்ஸையும் நம்ம கம்பைன் பண்றோம். ஒவ்வொரு ரோவையும் ஒவ்வொரு சீட்ஸையும் நம்ம கம்பைன் பண்றோம். சரியா? சோ அப்ப எப்படி கம்பைன் பண்றோம்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இப்பதான் நான் சொன்ன நிறைய விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னா செட்டுக்குள்ள போடுவோம். சோ அப்ப ரோ வந்து ஏக்கு கியூ கிடைச்சிட்டேன். சோ அது ஒரு செட். என்னது? ஏ பி சி எக்ஸெட்ரா டு கியூ. இந்த ரோவெல்லாம் ஒரு செட்ல போட்டேன். அப்புறம் என்ன அடுத்தது? சீட்ஸ் இருக்கு. சரியா? சோ சீட்ஸ் என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம்? 1 2 3 இருக்கு. சோ அப்போ இது ஒரு செட் வச்சுக்கோம். இது அடுத்த செட் 1 2 3 எக்ஸெட்ரா டு 10. சரியா? சோ அப்போ இந்த ரோவையும் இந்த சீட்ஸையும் கம்பைன் பண்றோம். சோ அப்ப எப்படி பண்றோம்? கம்பைன் பண்றோம். இங்க எனக்கு Q1 2 3 இருக்கா? சோ அப்போ Q எடுக்கன்னு வச்சுக்கோ. Q1 1 கூட, Q1 2 கூட, Q1 3 கூட அப்படி நான் கம்பைன் பண்ணிட்டேன். சோ எப்படி இருக்கு? Q1 Q1 அடுத்தது 2 கூட கம்பைன் பண்ணிருக்கேன். Q அடுத்தது 3 கூட கம்பைன் பண்ணிருக்கேன். சரியா? அப்போ என்னாவது? இந்த 3 பேர் சீட்டை டிக்கெட்டை நான் எப்படி மாத்திட்டேன்? Q1 Q2 Q3 மாத்திட்டேன். Q1 Q2 Q3 மாத்திட்டேன் நான். சரியா? அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. சரியா? இந்த ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்றேன். சரியா? இப்ப எனக்கு 3 பேர் சீட் வேணும். அதனால இங்க ஜஸ்ட் Q1 ஃபர்ஸ்ட் சீட், செகண்ட் சீட், தேர்ட் சீட் கூட கம்பைன் பண்ணிருக்கேன். சரியா? இப்போ இதையே இந்த ABCD எல்லா ரோஸையும் எல்லா சீட்ஸ் கூட கம்பைன் பண்ணி எழுதி வைப்பேன். அதாவது A ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கிறேன், A1 A2 A3 வரிசையா A10 வரைக்கும் எழுதுறோம். அதே மாதிரி B எடுக்கிறேன், B1 B2 B3 B4. சோ அப்படி இருந்தாலே வரிசையா சீட் செலக்ட் பண்ண முடியும். சோ A1 ஃபர்ஸ்ட் சீட், A2 செகண்ட் சீட், A3 தேர்ட் சீட். சோ அப்படி இருந்தாலும் எல்லா சீட்டையும் நம்ம மென்ஷன் பண்ண முடியும். இந்த தியேட்டர்ல மொத்தம் எத்தனை சீட் இருக்குன்னு சொன்னா அப்ப அப்படிதான் நம்ம வந்து அந்த சீட்டை கண்டுபிடிக்க முடியும். A10 10th சீட். அதே மாதிரி B1 செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் சீட், B2 செகண்ட் சீட், B3 தேர்ட் சீட் எக்ஸெட்ரா டு B10. சோ அப்ப என்ன ஆகும்னு சொன்னா, எல்லா சீட்டையும் நான் மென்ஷன் பண்ணணும்னு சொன்னா இந்த ரோல உள்ள, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் செட்ல ரோ தான் நம்ம எலிமெண்டா எழுதிப்போம். இந்த ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள எலிமெண்ட்ஸையும் இந்த செகண்ட் செட்ல உள்ள எலிமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணா என்ன பண்றேன்னா ஆர்டர் படி எழுதணும். அது A1 A2 A3 A4 வரிசையா B1 B2 B3 B4 C1 C2 C3 அது வரிசையா எழுதிருங்க. இப்படி எழுதியா இருக்கும் என்ன பண்ண சொன்னா எல்லா சீட்டும் கரெக்டா மென்ஷன் பண்ணணும். எல்லா சீட்டையும் எத்தனை சீட் இருக்கு, எத்தனை ரோங்கிற கரெக்டா எல்லாத்தையும் கணக்குல கொண்டு வந்துடும். சரியா? சோ இந்த மாதிரி எழுதணும். இந்த மாதிரி மொத்தமா இப்ப நான் இங்க வந்து 3 பேர் டிக்கெட் வேணுங்கிற ஆசை இந்த ஜஸ்ட் எனக்கு தேவையான மட்டும் எடுத்து எழுதிட்டேன். இந்த மாதிரி எல்லா ரோஸையும் எல்லா சீட்ஸையும் மொத்தமா கம்பைன் பண்ணி எழுத போறேன். அதுக்கு பேர் என்ன? அதாவது ஒரு ஆர்டரா எல்லாத்தையும் இந்த செட்ல உள்ள எலிமெண்ட்டையும் இந்த செட்ல உள்ள எலிமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி ஆர்டரா எழுதுன அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதுக்கு பேரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது செட்ட பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. So it is known as Cartesian product. It is known as Cartesian product. So Cartesian product. So Cartesian இது என்னதுன்னா இந்த வந்து கிளான்ஸ் இப்ப நம்ம ஆக்சுவலா 3 டிக்கெட் கிராஸ் அப்படி எழுதிட்டேன். இதே எல்லாத்தையும் எல்லா ரோஸையும் எல்லா சீட்ஸையும் கம்பைன் பண்ணி எழுதி மொத்தமா ஒரு செட் வரும்ல, மொத்தமா ஃபுல்லா பெரிய செட் ஒன்று வரும்ல, அதாவது A1 A2 இது மாதிரி வரிசையா கடைசியா Q1 Q2 இது மாதிரி கடைசியா Q10 கடைசியா முடியுதுல, இந்த மாதிரி மொத்தமா இந்த சீட்டை தான் அப்படி மாத்தி வச்சிருக்கு, வேற ஒண்ணு கிடையாது. சரியா? இந்த மாதிரி ஒரு பேரா எழுதிருக்கேன் கம்பைன் பண்ணி
ஒரு ஆர்டரை எழுதிக்க இந்த மாதிரி எழுதினா இதுக்கு பேரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதுல இட் இஸ் தி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் சீட்ஸ். சோ இதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சொல்லுவோம். ஓகேவா? சோ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வச்சு தான் என்ன பண்ணுவோம்னா அடுத்த லெவல்ல ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் ரெண்டு செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் தெரியும். சோ இப்படிதான் நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சொல்லணும் அதோட டெஃபினிஷன் அப்படின்னா என்னங்கிறேன் வேற ஒண்ணு. சோ ஏ அண்ட் பி ஆர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னா நான் இப்ப டிக்கெட்ஸ் சொன்னேன் அதை ஞாபகம் வச்சுக்கணும். If A and B are two non-empty sets, so ஏங்கிறது ரோ டிக்கெட்ல என்ன சொன்னேன் நானு ABCD சொன்னேன் அந்த ரோ ஃபர்ஸ்ட் செட். அடுத்த செகண்ட் செட் என்னன்னு சொன்னா சீட் செட்ல 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு 10. சோ அது செகண்ட் செட். சோ ரெண்டு செட் எடுக்கணும்னு சொன்னா அது நான் எம்டியா இருக்கணும். சரியா? அதாவது எம்டி இல்லாம இருக்கணும். சரியா? அந்த மாதிரி செட்டா எடுக்கணும்னு சொன்னா then the set of all ordered pairs A comma B such that A belongs to A, B belongs to B is called the Cartesian product of A and B. So அப்ப நான் என்ன சொன்னேன் நானு உங்களுக்கு டிக்கெட் எப்படி கொடுப்பாங்க Q1 Q2 Q3 ன்னு சொன்னேன். Q1 Q2 Q3 சொன்னேன். அப்படின்னு அர்த்தம் என்ன சொல்லிருக்காங்க செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ். சோ என்ன பண்றோம் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கிறேன் செகண்ட் செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் தேர்ட் எலிமெண்ட் அப்படியே வரிசையா கம்பைன் பண்றோம். ஆர்டரா கம்பைன் பண்ணி எழுதலாம். பேரா எழுதலாம். அதுதான் அந்த லைன். செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ் A, B வரிசையா எழுதுறோம்ல Q1 Q2 Q3. ஆக்சுவலா இது நான் டிக்கெட் மட்டும் சொல்றேன். பிகினிங்ல இருந்து சொல்றோம்னா எப்படி இருக்குன்னா A1 A2 A3 வரிசையா எழுதுவோம்ல இந்த மாதிரி அந்த A, அதெல்லாம் இப்படி சும்மா இது சிம்பாலிக்கா மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஆர்டரா பேரா எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா such that A belongs to A அப்படின்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட் A ல இருந்து இருக்கணும். B belongs to B செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட்ல இருந்து எடுத்து எழுதணும். is called the Cartesian product of A and B. இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா எப்படி நீங்க வரிசையா எழுதுறீங்கன்னு சொன்னா இதுக்கு பேர் தான் Cartesian product of A and B. ஓகேவா? திரும்ப நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் செட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கணும் செகண்ட் செட் கூட ஒவ்வொரு எலிமெண்ட் கூட பேரா எழுதணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுல ஒவ்வொரு எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் தேர்ட் எலிமெண்ட் வரிசையா பேரா எழுதணும். அப்புறம் திரும்பி ஃபர்ஸ்ட் செட்ல செகண்ட் எலிமெண்ட் எடுக்கணும் ஒவ்வொரு எலிமெண்ட் கூட பேரா எழுதணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் செட்ல தேர்ட் எலிமெண்ட் எடுக்கணும் செகண்ட் செட்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட் கூட பேரா எழுதணும். இந்த மாதிரி எழுதும். அதுதான் இதுதான் என்னது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B சொல்லுது. அண்ட் டினோட்டட் பை A cross B. இது எப்படி மென்ஷன் பண்ணணும்னு சொன்னா இந்த மாதிரி போட்டதுனால இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு அர்த்தம். A cross B எழுதும் போது இப்படிதான் எழுதுவோம். A cross B is equal to A, B. ஒண்ணும் இல்லை இப்ப நம்ம சொன்னதுதான் வரிசையா மொத்தமா சொன்ன டிக்கெட் A1 A2 எல்லாத்தையும் மொத்தமா செட்டுக்குள்ள போடணும்னு சொன்னா அதுதான் இது. So thus A cross B is equal to A, B அப்படின்னு அர்த்தம் எல்லா எலிமெண்ட்ஸையும் பேரா பேரா எடுத்து தூக்கி செட்டுக்குள்ள போடணும்னு அர்த்தம். இதுக்கு அதான் மீனிங். such that A belongs to A, B belongs to B. இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்ல இருந்தா இருக்கணும் செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட்ல இருந்தா இருக்கணும். அதுதான் வேற ஒன்று. இது எப்படி நம்ம வாசிக்கணும்னு சொன்னா A cross B வாசிக்கணும். இது சரியா? இன்னொன்னு also note that A cross 5 is equal to 5 அப்படின்னு அர்த்தம்னா 5 னா எம்டின்னு அர்த்தம் ஒண்ணுமே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிக்கெட் கொடுக்கும் போது இப்படி கொடுக்குறான்னு வச்சுக்கோ முதல்ல சொன்ன மாதிரி ஜஸ்ட் Q Q Q மூணு பேருக்கு மூணு டிக்கெட் Qன்னு கொடுத்துருக்காங்க. நீங்க கேட்பீங்களா இல்ல Q1 கொடுத்துருக்கீங்க எந்த சீட்னு சொல்லவே இல்லை சொல்லுவியா? அப்ப என்ன பண்ணுவீங்க அப்ப இன்னொரு செட் அதாவது என்ன சீட் நம்பருங்கிற மென்ஷன் முன்னாடி என்ன ஆகும் நம்ம எந்த சீட்ல போய் உட்காருன்னு தெரியாது. Qல போய் நிற்போம் எந்த சீட்னு நமக்கு தெரியாது. சரியா? சோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் செட்ல ரோ எடுத்திருக்கேன் இருந்து செகண்ட் செட்ல எந்த சீட்னு சொல்லவே இல்லைன்னா ஆகும் இங்க 5 தான் இருக்கும். சரியா? சோ டிக்கெட் கூட வச்சுட்டா ஈஸியா இருக்குதான் நான் அப்படி கம்பைன் பண்ணி சொல்றேன். சரியா? A cross 5 is equal to 5 அப்படின்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் செட்ல எலிமெண்ட்ஸ் இருக்கு செகண்ட் செட் எலிமெண்ட்ஸே இல்ல. சோ அப்ப நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னு சொன்னா எனக்கு என்ன வரும் ஆன்சரே வராது. நல் செட்டா தான் எம்டி செட்டா தான் வரும் வேற ஒண்ணு இல்லை. சரியா? நமக்கு எப்படி சீட்டே கண்டுபிடிக்க முடியாதோ அதே மாதிரி எனக்கு இங்க என்ன வரும்னு சொன்னா எம்டியா தான் வரும் எம்டி செட்டா தான் வரும். சரியா? ஓகே. சோ இன்னொரு விதமா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன அர்த்தம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருக்குல்ல இந்த வேர்ட்ல இருந்து தெரியும் ப்ராடக்ட் அர்த்தம் மல்டிபிளிகேஷன் அர்த்தம்
அடிஷனே திரும்ப திரும்ப பண்ணா மல்டிபிளிகேஷன். அடிஷன் அர்த்தம் எல்லாத்தையும் கம்பைன் பண்றது. சரியா? 2 + 3 2ஐயும் 3ஐயும் கம்பைன் பண்றோம். சோ அப்ப இங்க என்ன பண்றோம்னு சொன்னா, இங்க ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள எலிமெண்ட்ஸையும் செகண்ட் செட்ல உள்ள எலிமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணிட்டே வரிசையா ஆர்டரா கம்பைன் பண்றோம். சரி, அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சும்மா க்ளூ கொடுத்தேன் வேற ஒண்ணுக்கு. ஓகேவா? அடுத்தது நோட்ல உள்ளதான். சும்மா நோட்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 3ல இருக்கு. அதுதான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, என்னங்கிறத சொல்லலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். வேற ஒண்ணு. சோ நோட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா, A cross B. A cross B is the set of all possible ordered paths between the elements of A and B, such that the first coordinate is an element of A and the second coordinate is an element of B. So அப்படின்னா என்ன சொன்னா, இப்ப இந்த டிக்கெட்டை ஞாபகம் வச்சுப்போம். சரியா? டிக்கெட் ஞாபகம் வச்சா ஈஸியா இருக்குன்னு நான் சொல்றேன், வேற ஒண்ணு. சோ இப்போ இப்படி வச்சுக்கோ, கியூக்கு மேல இப்படி சொல்றேன்னு வச்சுக்கோ, 10th ரோல ஃபர்ஸ்ட் சீட்டுங்க, இல்லாட்டி இப்படி வச்சுக்கோ, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் சீட்டுங்க, செகண்ட் ரோல தேர்ட் சீட்டு, செகண்ட் ரோல ஃபோர்த் சீட் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு டிக்கெட் கொடுக்கும்போது செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் சீட்டு, செகண்ட் ரோல தேர்ட் சீட்டு, சாரி செகண்ட் சீட்டு, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் சீட்டு, செகண்ட் ரோல தேர்ட் செகண்ட் சீட்டு, செகண்ட் ரோல தேர்ட் சீட்டு, இதுல போய் உட்காருங்க அப்படின்னு நீங்க சொல்லி டிக்கெட் கொடுங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அப்போ இப்ப இங்க சொல்றாங்கல்ல A cross B, இப்படி எழுதணும்னு வச்சுக்க. A cross B is equal to, இங்க வரிசையா பேரா எழுத போறோம். சரியா? சோ இங்க என்னது, இத பொறுத்த வரைக்கும் A is equal to 2 செகண்ட் ரோ, B is equal to 1 2 3. ஏங்கிறது என்னது, எத்தனாவது ரோங்கிறது சொல்றாங்க. பிங்கிறது எத்தனை சீட்டுங்கிறது சொல்றாங்க. சரியா? சோ அப்ப A cross B எப்படி எழுதணும்னு சொன்னா எப்படி எழுதுவோமா, ஃபர்ஸ்ட் 2,1, அப்புறம் 2,1 2,2 2,3 இப்படிதான் எழுதுவோம். சோ அப்ப என்ன சொல்றாங்க, A cross B ன்னு சொன்னா இந்த ஆர்டர்டு பேர் உள்ள இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் இந்த கோஆர்டினேட்டும் போயிட. சரியா? இதை கோஆர்டினேட்டும் போ, இதுல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருந்தா இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் இந்த செகண்ட் செட்ல இருந்தா இருக்கணும். அதான் இந்த லைன். A cross B is the set of all possible ordered paths between the elements of A and B, such that the first coordinate is an element of A and the second coordinate is an element of B. Suppose இப்படி எழுதுறோம் நம்ம, B cross A அப்படின்னு எழுதுறோம்னு வச்சுக்கோ. சோ அது எப்படி இருக்கும்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதே நான் மாத்தி சொல்றேன். டிக்கெட் 3 பேர் கொடுக்கும் போது இப்படி சொல்றேன் நான். சரியா? ஃபர்ஸ்ட் ரோல இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இது வந்து ரோ, இது சீட் எப்போதுமே அப்படி இருந்துச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் சீட்டு, அப்புறம் வந்து செகண்ட் ரோல செகண்ட் சீட்டு, தேர்ட் ரோல செகண்ட் சீட், இப்படி விடுறேன்னு டிக்கெட். ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் சீட்டு, செகண்ட் ரோல செகண்ட் சீட்டு, தேர்ட் ரோல தேர்ட் செகண்ட் சீட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. சோ அப்ப எப்படி எழுதணும்னு சொன்னா, சோ அப்ப என்ன எடுத்துக்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ பின்னு எடுத்துக்கிறேன். ஏ வந்து என்ன சீட்டுங்கிறத இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்ப கிராஸ் பண்றோம்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவோம் நம்ம, ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து செகண்ட் செட் கூட பேர் பண்ணும். சோ அப்போ 1,2. அதுக்கப்புறம் செகண்ட் எலிமெண்ட் எடுத்து அடுத்த எலிமெண்ட் கூட பேர் பண்ணும். சோ 2,2. அப்புறம் தேர்ட் எலிமெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் பேர் பண்ணும். சோ 3,2. சோ அப்ப என்ன வரும், 1,2 2,2 3,2. சரியா? அப்ப என்ன ஆகும், இப்படி போகும். 1,2 ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் சீட்ல உட்காருங்க, செகண்ட் ரோல செகண்ட் சீட்ல உட்காருங்க, தேர்ட் ரோல தேர்ட் சீட்ல உட்காருங்க. சரியா? சோ அப்ப A cross B வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் செட் ஏங்கிறதுனால இதுல உள்ள எலிமெண்ட் எடுத்து அப்புறம் ஒன்னொன்னா பேர் பண்ணும். B cross Aன்னு சொன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் செட். சோ இதுல உள்ள எலிமெண்ட் எடுத்து ஒன்னொன்னா A கூட பேர் பண்ணும். சரியா? சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, A cross B ன்னு சொல்லும் போது என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த கோஆர்டினேட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A செட்ல இருந்தா இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் B செட்ல இருந்தா இருக்கணும். அப்படியே ஆர்டரா எழுதணும். B cross A ன்னு சொன்னோம்னா இந்த வர செட்ல என்ன இருக்கும்னு சொன்னா, இந்த கோஆர்டினேட்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் B செட்ல இருந்தா இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் A செட்ல இருந்தா இருக்கணும். அதான் இருக்கு. சரியா? அடுத்து A, B is not equal to B, A. ஜெனரலாவே இப்ப எப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. 2,1
இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. 2, 1 is not equal to 1, 2. இதான் அதுக்கு மீனிங். A, B is not equal to B, A அப்படின்னு அர்த்தம். 2, 1 அர்த்தம் செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் சீட். அப்ப எப்படி இருக்கும்? செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் சீட் இங்க இருக்கும். 1, 2 அர்த்தம் ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் சீட். அப்ப இங்க இருக்கும். சோ அப்ப ரெண்டும் ஒரே லொகேஷனை காமிக்குது, ஒரே சீட்டை காமிக்குது இல்ல. சோ அப்போ 2, 1 is not equal to 1, 2. அதே மாதிரி A, B is not equal to B, A. இந்த மாதிரி எழுதும் போது சரியா, இது ரெண்டும் சேம் கிடையாது. ஏன்னா வெவ்வேறு சீட்டை காமிக்குது. எப்ப ரெண்டும் சேமா இருக்கும்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏவும் பியும் சேமாவே இருக்கு சரியா, ஏவும் தேர்ட் சீட்டு, பியும் சாரி ஏவும் தேர்ட் ரோ, பியும் தேர்ட் சீட் அப்படின்னு வச்சுக்கோ. இப்ப எப்படி வச்சுக்கோ, A is equal to third row, B is equal to third seat அப்படின்னு வச்சுக்கோ. சோ அப்ப என்ன ஆகும், third row third seat எங்க வரும், இது third row third seat இந்த இடத்துல வரும். சப்போஸ் நீ மாத்தி எழுதி நினைச்சுக்கோ, A, B is equal to 3, 3. B, A is equal to என்ன வரும், அதே 3, 3 தான் வரும். அது என்ன ஆகும், அதே third row third seat அதே இடத்துல காமிக்கும், அதே சீட்டை தான் காமிக்கும். சோ அப்போ A, B இதான் இருக்கு. A, B is not equal to B, A. இது ரெண்டும் சேம் கிடையாது, வெவ்வேறு சீட்டை காமிக்கும் சரியா. எப்போ இது சேமா இருக்கும்னு சொன்னா, ஏவும் பியும் ஒரே நம்பரா இருந்துச்சு, ஏக்கும் பிக்கும் ஒரே வேல்யூ தான், அப்படிங்கிறப்ப A, B is equal to B, A சரியா. அடுத்தது the Cartesian product is also referred to as cross product. Cartesian product என்ன அர்த்தம், கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம் சரியா. இந்த மாதிரி போடுறோம்ல A cross B சரியா. சோ இது Cartesian product சொல்லலாம், கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம் சரியா. அடுத்தது இது ஒரு நோட் தான் புக்ல உள்ளது. In general A cross B is not equal to B cross A. So A cross B யும் B cross A வும் சேம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படிதானே இங்க வந்திருக்கு 2, 1, 2, 2, 2, 3. இங்க உள்ள எலிமெண்ட்ஸ் 1, 2, 2, 2, 3, 2 ரெண்டு எல்லாம் வெவ்வேறு மாதிரி தானே எலிமெண்ட்ஸ் கரெக்டா. அதே மாதிரி பட் n of A cross B is equal to n of B cross A. n of அர்த்தம் இந்த A cross B குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, இந்த B cross A குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு சரியா. சோ அப்ப இந்த A cross B குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, 1, 2, 3. இந்த B cross A குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, 1, 2, 3. சோ அப்போ A cross B யோட ஆன்சரும் B cross A யோட ஆன்சரும் வெவ்வேறையா தான் இருக்கும், அதுல உள்ள எலிமெண்ட்ஸ் வெவ்வேறையா தான் இருக்கும். ஆனா அதுல எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் உள்ள இருக்குல்ல, அது ரெண்டும் சேமா தான் வரும். இங்கேயும் 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு, இங்கேயும் 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு, அதான் இருக்கு சரியா. அடுத்தது A cross B is equal to 5 if and only if A is equal to 5 or B is equal to 5. சோ இதை கிராஸ் பண்றோம்னு வச்சுக்கோ, A cross B வந்து எப்ப வந்து 5 வரும், நல் செட்டா வரும்னு சொன்னா, ஒண்ணு A வந்து எம்டி செட்டா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். எந்த இப்ப டிக்கெட் கொடுக்கும்போது எந்த ரோன்னு மென்ஷன் பண்ணலன்னா போய் சீட்ல உட்கார முடியாது. இல்லாட்டினா இந்த B வந்து எம்டி செட்டா நல் செட்டா இருக்கணும், 5 இருக்கணும் சரியா. சோ அப்படின்னு அர்த்தம், ரோ சொல்லிட்டாங்க எத்தனாவது சீட்டுன்னு சொல்லலைன்னா போய் உட்கார முடியாது, அந்த ஞாபகத்தை வச்சுக்க சரியா. அப்போ எப்போ இந்த A cross B ரெண்டு செட்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 5 வரும்னு சொன்னா, ஒண்ணு A வந்து 5 இருக்கணும், இல்ல B வந்து 5 இருக்கணும். 5 அர்த்தம் எம்டி செட், நல் செட், ஒண்ணுமே எலிமெண்ட்ஸ் உள்ள இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்தாதான் அப்பதான் இந்த மாதிரி 5 வரும், அதான் இருக்கு சரியா. அடுத்தது n of A is equal to P, n of B is equal to Q, then n of A cross B is equal to P, Q sorry P into Q அப்படின்னு அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து இப்ப ஏல வந்து செட் ஏல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. செட் பி ல வந்து 4, 5 சரியா, 2 எலிமெண்ட் இருக்கு சரியா. சோ இதுல 3 இருக்கு, இதுல 2 இருக்கு. சோ அப்போ n of A cross B இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி வரதுல எவ்வளவு இருக்கும்னு சொன்னா, இங்க இருக்கு, அதாவது இது வந்து 3, இது வந்து 2. சோ 3 2s are 6. சோ அப்போ இந்த ஏவையும் பியையும் கிராஸ் பண்ணி வரும் பாரு, பேரா எழுதிட்டு மொத்தமா செட்டுக்குள்ள கூடும்ல. சோ அது எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்னு சொன்னா 6 எலிமெண்ட்ஸ் இருக்கும். சோ சிம்பிளா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, இந்த ஏரோட எலிமெண்ட்ஸ்லயும்
பில உள்ள எலிமெண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணா இந்த ஏ கிராஸ் பி வருது இல்ல, அதுல மொத்தம் எத்தனை உள்ள கோஆர்டினேட்ஸ் இருக்கும், எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். சரியா? அடுத்த நோட்டு, the set of all points in the Cartesian plane can be viewed as the set of all ordered pairs x, y, where x, y are real numbers. So இந்த கார்டீசியன் பிளேன் சொன்னோம்னா, கார்டீசியன் பிளேன் எப்படி கண்டுபிடிக்கிறது இப்பதான் நான் சொன்னேன். அதாவது ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள எலிமெண்ட்ஸையும் செகண்ட் செட்ல உள்ள எலிமெண்ட்ஸையும் வரிசையா ஆர்டரா பேர் பண்ணிட்டே வரணும். சோ மொத்தமா ஒரு ஆன்சர் வருது இல்ல, அது என்னன்னு சொன்னா ஒண்ணும் இல்ல, ரியல் நம்பர்ஸ் ஒரு செட்டா எடுத்துக்கிறோம், இன்னொரு செட்டை, அதாவது இன்னொரு செட்டை ரியல் நம்பர்ஸ் எடுக்கிறோம், இதுல எல்லாத்தையும் பேர் பண்ணி எழுதுறோம்ல, அதுதான் கார்டீசியன் பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. 3,9 இங்க வரும், 3,9 போறாம இந்த இடத்துல வரும், அப்புறம் 5,10 இப்படி வரும், 7,11 இப்படி போகுது இல்ல. சோ இந்த கார்டீசியன் பிளேனுங்கிறது ஒண்ணும் இல்ல, ரியல் நம்பர்ஸே ரெண்டு செட்டா எடுத்துக்கிட்டோம்னா அதை பேரா ஆக்கி வர்ற ஆன்சர் தான் இந்த கார்டீசியன் பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ அப்போ இதே இன்னொன்னு சொல்றாங்க, in fact R, is the set of all points which we call as the Cartesian plane. இப்போ ரியல் நம்பர்ஸே ரெண்டு செட்டா எடுத்துக்கிட்டு அதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னு சொன்னா கார்டீசியன் பிளேனா தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. கார்டீசியன் பிளேன்னா ஒண்ணும் கிடையாது, ரெண்டு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸை பேரா ஆர்டர் படி எழுதுறதுதான் அப்படின்னு சொல்லுவோம், வேற ஒண்ணு. சரியா? இப்ப ரெண்டு செட்டை எடுத்து பேரா கம்பைன் பண்ணி எழுதணும்னு வச்சுக்கோ, பாயிண்ட் எங்க கிடைக்குது இல்ல, இப்படி கிடைக்கும். சரியா? இது என்னவா இருக்கும்னு சொன்னா ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ணும், எல்லா பாயிண்டும் ஜாயின்னா ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ணும், அது 2Dயா இருக்கும். 2Dனா ஒண்ணும் கிடையாது, இதுதான் 2D. சும்மா இப்போதைக்கு வச்சிருக்கீங்க, 2Dனா இதுதான், ஒண்ணும் இல்ல, லென்த் பிரெத் ரெண்டு டைமென்ஷன் இருக்கும் 2Dன்னு சொன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? இதையே 3 செட் எடுக்கணும்னு வச்சுக்கோ, இன்னொரு செட் எடுக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன், இல்லாட்டி ரியல் நம்பர்ஸ் எடுப்போம். ரியல் நம்பர்ஸ் இன்னொன்னு சொல்றா தெரிஞ்சுக்கோ, ரியல் நம்பர்ஸ் சொன்னா வெறும் இந்த மாதிரி 3, 5, 7 அது மாதிரிலாம் கிடையாது. நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், அப்புறம் என்ன சொல்றது, இன்டீஜர்ஸ், ரேஷனல், இர்ரேஷனல் எல்லாமே சேர்ந்ததுதான். உங்களுக்கு தெரியும், நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1, 2, 3 இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஹோல் நம்பர்ஸ் சொன்னா 0, 1, 2, 3 இருந்து ஸ்டார்ட் ஆகும், நெகட்டிவ் நம்பர்ஸ் சொன்னா இன்டீஜர்ஸ் சொன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் 0, பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரும். அப்புறம் ரேஷனல் நம்பர்ஸ் சொன்னா என்னது, ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கலாம், இல்ல டெசிமல் நம்பரா இருக்கலாம், இதனால இருக்கலாம். அதே மாதிரி ரேஷனல் நம்பர்ஸ் சொன்னா ஆன்சர் வரும் டிவைட் பண்ணா. இர்ரேஷனல் நம்பர்ஸ் சொன்னா என்ன அர்த்தம், அது டிவைட் பண்ணா ஆன்சரே வராது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சோ எல்லா நம்பர்ஸுமே ரியல் நம்பர்ஸ் தான். சோ அப்போ கார்டீசியன் ப்ராடக்ட் ஒண்ணும் இல்ல, எல்லா ரெண்டு செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸா பேரா எழுதுறதுதான் கார்டீசியன் ப்ராடக்ட். ரெண்டு செட் எடுத்து பண்ணோம்னா 2 டைமென்ஷன்ல கிடைக்கும் நமக்கு வர்ற ஷேப். சப்போஸ் 3 இன்னொரு செட் எடுக்கிறேன், ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, எப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, R is equal to இன்னொன்னு 15, 16, 17 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, பாடிக்கு போயிட்டே இருக்கு, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. சரியா? அப்ப 3 செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ வரிசையா முதல்ல எப்படி பேர் பண்ணோம், அதே மாதிரி வரிசையா ஆர்டர் படி பேர் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னா ஒரு ஷேப் கிடைக்கும். அது என்னவா இருக்கும்னு சொன்னா 3 டைமென்ஷன்ல வரும். சரியா? 3 டைமென்ஷன் ஒண்ணும் கிடையாது, இதுதான், இந்த டஸ்டர் இருக்குல்ல, இதுதான். என்னது, லென்த் இருக்கும். சரியா? அப்புறம் ஹைட் இருக்கும், அப்புறம் பிரெத் இருக்கும். சரியா? 3 விதமா இருக்கிறதுனால இது பேர் 3 டைமென்ஷன். முதல்ல காமிச்சது 2 விதமா இருக்கிறதுனால அதுக்கு பேரு 3 டைமென்ஷன். இது லென்த்லயும் பிரெத்லயும் இருக்கிறவாசி 2 டைமென்ஷன், நீட்டமாக அகலமாக இருக்கிறவாசி 2 டைமென்ஷன். இது நீட்டமா அகலமா உயரமா எதனாலும் நீட்டா அகலம் உயரம் எடுத்துக்கலாம், அப்படி இருக்கிறவாசி இதுக்கு பேர் 3 டைமென்ஷன். சோ அப்போ 3 செட்டை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னு சொன்னா 3Dயா வரும் நமக்கு வர்றது, 2 செட்டை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா 2Dயா வரும். சோ இதுதான் மோஸ்ட்லி கார்டீசியன் ப்ராடக்டோட இன்ட்ரோடக்ஷன். ஒரு ஐடியா வரும்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே கிடையாது, கார்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம்னா 2 செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ வரிசையா ஃபர்ஸ்ட் செட்ல எலிமெண்ட் எடுக்கணும், செகண்ட் செட்ல உள்ள எல்லா எலிமெண்ட் கூட பேர் பண்ணணும், செகண்ட் எலிமெண்ட் எடுக்கணும், செகண்ட் செட் உள்ள எலிமெண்ட் கூட எல்லாத்துக்கூட பேர் பண்ணணும். அவ்வளவுதான். மொத்தமா எழுதிட்டு மொத்தமா எல்லாமே மொத்தமா நிறைய கலெக்ஷன் சொன்னாலே என்ன ஆகும், இப்பதான் நான் சொன்னேன் நானு, இப்போ நிறைய விஷயம் இருக்குன்னு சொன்னாலே என்ன ஆகும், அப்படியே தனித்தனியா வச்சா செதறி போயிடும். எப்படி ஒரு கண்டெய்னர் வைக்கிறோமோ அதே மாதிரி செட்டுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். சோ அதை செட் பிராக்கெட் போட்டு காமிக்கணும். அவ்வளவுதான் கார்டீசியன் ப்ராடக்ட், வேற ஒண்ணு. சரியா?